ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் லிவர் தான் வறுக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போம். நான் வெங்காயம் 1 கப்பு சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி நல்லா ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி, தேங்காய், பூண்டு இது 3மே வறுத்து பொடி பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் நான் ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கிலோ. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி வறுத்து காமிக்க போகிறேன். வாங்க, சிக்கன் லிவர் எப்படி வறுக்கலான்றதை ஃப்ரை பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ பேன் அடுப்பு வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு இது 3மே நான் தாளிக்கிறேன். வாங்க அதை போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு இது 3மே நான் போட்டு நல்லா பொரிய விட போகிறேன். கொஞ்சம் சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை தான் சேர்க்க போகிறோம். ஸோ இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் அந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஜூஸும் தான், இது 2 தான் நான் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ 1 கப்பு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஏன்னா இது பொடியாக நறுக்குனா தான், ஏன்னா இது வறுக்கிறது அப்படின்றதுனால, ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் பொடியாக நறுக்குனா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே தான் நான் இதை வேக வைக்க போகிறேன். இதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வேகும். பாருங்கள், இப்போவே நான் என்ன பண்ணுறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு வாசனையும் அதில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஈரல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கலருங்க, உடஞ்சிரும். ஆல்ரெடி நான் சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் குழஞ்சி போயிடும் ஈரல். அதனால தான், ஏன்னா அது சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லைட்டாக கிளறிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக கிளறாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கிளறி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, அந்த ஈரலோட கலரு மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு அளவுக்கு நான் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலரி விடுவோம். மஞ்சப்பொடி, உப்பு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், மல்லி, பூண்டு, தேங்காய் இது 3ம் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூனு கரம் மசாலா, அதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா கரம் மசாலையிலையும் காரம் இருக்கும், அதனால் நீங்கள் சேர்த்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மசாலா எண்ணெயிலேயே அந்த ஈரலோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா அதிலே வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அந்த ஆவி, அந்த தண்ணி, அந்த மூடி போட்டு அந்த ஆவிலேயே அது நல்லா வெந்துடும். பார்த்திங்களா, ஆல்மோஸ்ட் இது வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா, ஒரே ஒரு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை அந்த ஜூஸு டொமேட்டோ ப்யூரி அதில் சேர்த்து மறுபடியும் கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதே போல் வேக விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மசாலா எல்லாமே வெந்துடுச்சு.
இந்த ஈரலும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு செய்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா புதினா சாதம், இந்த மாதிரி வெரைட்டி சாதம், பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம், ஸோ எல்லா டிஷ்ஷுக்குமே இது சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.